दक्षिण जिले की ओर से केंद्र राज्य सरकार की निंदा करते हुए त्रिची डुवाकुडी बस स्टेशन के पास एक विरोध प्रदर्शन किया गया। विरोध प्रदर्शन अन्ना द्रमुक द्वारा त्रिची तंजावुर राष्ट्रीय राजमार्ग पर डुवाकुडी में वजावंथन के लिए स्थित टोल बूथ के पास बनाए गए वैध नए टोल बूथ को हटाने के लिए आयोजित किया गया था। AIADM के पूर्व मंत्री विजय भास्कर प्रदर्शन का नेतृत्व त्रिची सब अर्बन साउथ डिस्ट्रिक्ट एसोसिएशन के सचिव पूर्व MP कुमार ने किया। इसके बाद हुए विरोध प्रदर्शन में STBI के राज्य प्रशासक आसन बाईजी और AIADM के पूर्व विधायक लालगुडी बालन, मन्नापराई चिन्ना स्वामी, त्रिची शहर के जिला सचिव श्रीनिवासन, यूथ लीग के जिला सचिव मुथु कुमार और डुकुडी शहर के सचिव पांडेन और अन्य ने भाग लिया। ஒருங்கிணைப்பு கொடுத்த 40வது வட்டத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் ரோஷன் உட்பட நேரம் குறைவின் காரணமாக வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்று என்னுடைய கண்டன உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, நெடு நாட்களுக்கு பிறகு திருச்சி மாவட்டத்திலே ஒரு ஆற்றல் மிகுந்த மாவட்டத்தின் சார்பாக மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை இந்த நேரத்திலே நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதற்கு முன்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே இருந்தபோது எதிர்கட்சியாக இருந்தவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகளை பற்றி விமர்சிக்காமல் அவர்களை ஆட்சியில் இருந்து அப்புறப்படுத்துவதற்கு மத்திய அரசினுடைய காரணங்களை சொல்லி காட்டினார்கள். ஆனால் இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி வரிசையிலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு எதிர்க்கட்சி என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய இன்றைக்கு தமிழகத்திலே புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய மறைவிற்கு பிறகு இந்த இயக்கத்தை வழிநடத்துவதில் ஒரு தலகர்த்தாவாகவும் அன்றைய தினம் அரசை வழிநடத்தி கொண்டிருந்த அமைச்சர்களில் ஒரு தலகர்த்தாவாகவும் விளங்கி இன்றைய தினம் வரை இந்த பகுதி மக்களுக்கும் கழகத்தினருக்கும் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற திருச்சி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் துணை மேயர் அன்பு சகோதரர் ஜே சீனிவாசன் அவர்கள், அரசுகள் செய்கின்ற தவறை சுட்டிக்காட்டுகின்ற கடமையும் பொறுப்பும் எதிர்க்கட்சிக்கு உண்டு என்கின்றதன் அடிப்படையிலே தான் கடந்த 2021 புதிதாக இந்த சுங்கச்சாவடியை நிறுவினார்கள். அன்றைய தினமே 60 கிலோமீட்டருக்குள் சுங்கச்சாவடி நிறுவக்கூடாது, மத்திய சுங்க கட்டண வரி சட்டத்தின்படி அது நிறுவக்கூடாது, எனவே நீங்கள் அதை அனுமதிக்க கூடாது என்று மத்திய தரைவழி போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களுக்கும் நகாய் தலைவர் அவர்களுக்கும் அதேபோல் தமிழ்நாட்டின் முதன்மை செயலாளர் அவர்களுக்கும் திருச்சியின் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் கடிதம் எழுதப்பட்டது. அதற்கு பிறகு 2021 இந்த கடிதம் எழுதப்பட்டது. அதை தொடர்ந்து அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதே 2022 நாடாளுமன்றத்தில் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே இந்த விதிக்கு புறம்பாக இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் சுங்கச்சாவடிகள் அமைத்திருக்கிறார்கள் அந்த சுங்கச்சாவடிகள்லாம் நாங்கள் 3 மாதத்துக்குள் அகற்றிவிடுவோம் என்று அவர்கள் இதை தவிர்த்துவிட்டு கடந்த 21/2/2024 சட்டமன்றத்திலே இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், என்னுடைய தொகுதிக்கு உட்பட்ட துவாக்குடியிலிருந்து விமான நிலையம் செல்கின்ற அந்த சாலையில் புதிதாக சுங்கச்சாவடி அமைத்து அங்கே வரி வசூல் செய்கிறார்கள், அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எப்போது 2.5 ஆண்டு காலத்துக்கு பிறகு இந்த சுங்கச்சாவடி அமைப்பது அனைவருக்குமே தெரியும். கருணாநிதி சிலை அமைப்பது போல் ரகசியமாக அவர்கள் அந்த சுங்கச்சாவடி அமைக்கவில்லை. டிவிஎஸ் டோல்கேட்டிலே கருணாநிதி சிலையை மகேச பொய்யாமொழி அமைத்தார். ரகசியமாக காம்பவுண்ட் வைத்து அதற்கு சுற்றுச்சுவரெல்லாம் அமைத்து கருணாநிதி சிலையை அமைத்து அதை திறக்கின்ற போதுதான் தெரிகிறது கருணாநிதி சிலை என்று. அதற்கு முன்பாகவே நாமெல்லாம் என்ன நினைத்தோம், டிவிஎஸ் ஐயங்காரோட சிலை என்று. அதுபோல் ரகசியமாக இந்த சுங்கச்சாவடியை அவர்கள் அமைக்கவில்லை. ஓப்பனாக அனைவருக்குமே தெரிகின்ற வகையிலே தான் 2.5 ஆண்டு காலம் இந்த பணி நடைபெற்றது. அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இங்கே இருக்கின்ற இந்த சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் பேசி இருக்கிறார் மாற்றுக் கட்சி என்று. ஏற்கனவே நம்முடைய சகோதரர் சொன்னது போல் அஇஅதிமுக மாற்றுக் கட்சி தான், தமிழ்நாட்டின் ஆட்சியை மாற்றுவதற்கு வருகிற கட்சி.
எதிர்க்கட்சி இன்றைக்கு சகோதரர் விஜயபாஸ்கர் உட்பட 65 சட்டமன்ற உறுப்பினர்களை உள்ளடக்கிய வலுவான எதிர்க்கட்சியாக இங்கே சட்டமன்றத்தில் இருக்கிறது. நீ பேசியிருக்கிறது என்ன பேசியிருக்க வேண்டும்? எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் பொதுச் செயலாளரும் இங்கே இருக்கிறார். பொதுச் செயலாளர் இங்கே ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கிறார். யார் தலைமையிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது? திரு டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் தலைமையிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன பேசியிருக்க வேண்டும்? இங்கே இருக்கின்ற எதிர்க்கட்சி தலைவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தலைமையிலே ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்க. உண்மையிலே மக்கள் நலன் மீது அக்கறை கொண்டிருந்தால் நீ அப்படி பேசியிருக்க வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் ஒரு தலைமையிலே இங்கே ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறார் என்றால் அதனுடைய முக்கியத்துவம் வேறு. ஏதோ பட்டும் படாத போல் 10ஓடு 11ஆக மாற்று கட்சி. நீ இன்னைக்கு நினைக்கலாம் 10ஓடு 11 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று. அது நிச்சயம் முதன்மையான கட்சியாக ஆட்சியை பிடிக்கும். அதற்கு அஸ்திவாரமாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதி உட்பட 40 தொகுதியிலுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு மக்கள் வாக்களிப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். ஏனென்றால் இன்றைக்கு ஸ்டாலின் ஒரு அறிவிக்கை கொடுத்திருக்கிறார். என்னவென்றால் இல்லம் தோறும் ஸ்டாலினின் குரல். உன் குரலை கேட்டாலே மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. ஏற்கனவே அங்கே கோடாங்கி அடிச்சுக்கிட்டு போனார் ஒருத்தர். கோடாங்கி அடிச்சுக்கிட்டு நல்ல காலம் பிறக்குதுன்னாங்க. அங்கே பிடிச்சுக்கிட்டாங்க அம்மாக்கள்லாம். டாஸ்மாக் நீ டாஸ்மாக்